இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் ஜனாப் அப்துல் வஹாப் ராவுத்தர்னு ஒரு புண்ணியருக்கு சேர்ந்த இடம். குரான் பைபிள் எல்லாம் அவர் அப்படி மதிப்பார். கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற போது அந்த பாங்கு சொல்கிற டயத்துலலாம் இவர் அமைதியாக உட்காந்து இவர் தியானம் பண்ண ஆரம்பித்தார். என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி முஸ்லீம் மக்கள் தான் படிப்பாங்க, அதுதான் அனுமதி. அவர் தான் என்னார் இது எல்லாருக்கும் இது போய் சேரணும்னு நினைச்சார். வள்ளலார் மாதிரி நாயகத்தினுடைய எல்லா சம்மந்தப்பட்ட நூல்களை பூரா படிச்சிருக்காருங்க. அப்போ இவர் இல்லாத நாள் ஒரு நாள் இவர் வெளியே போயிருக்கிற சமயத்தில் அந்த குடிசையை பிரித்து எறிஞ்சிட்டாங்க. அவர் கையில் இந்த குழந்தைகளை ஒப்படைக்கிற போது குழந்தைகளை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அந்த காட்சியை பார்த்து அவர் மனசு இலகிருச்சு. காலையும் மாலையும் 2 வேளையும் அவங்க ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லி அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரையில் நடக்குது. அவருடைய காலத்துலேயும் நடக்குது. இப்போ அதை தொடர்ந்து நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம். சில சமயங்களில் இரவு ஒன்றும் இருக்காது. அப்போ இந்த குழந்தைகளை பட்டினியை போட முடியாதே, என்ன பண்ணுவாங்க, பொரி கடைக்கு போய் பொரி வாங்கிட்டு வந்து பொரியும் கொஞ்சம் கடலையும் கலக்கி கொடுத்துட்டு ஒரு சுக்கு காப்பி வச்சு கொடுப்பாங்க. குழந்தைங்க பசியோடு எப்படி படுக்க வைக்கிறது. வள்ளலார் ஜீவகாருண்யத்தை சொல்கிறதுக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னால் நபிகள் நாயகன் சொன்னதை அப்படி படித்தார். நபிகள் நாயகத்துடைய சிந்தனைகள் எல்லாம் அவருடைய கோட்பாடில் வருது. இது நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, எல்லா மத பெரியவர்களும் இதை வலியுறுத்தியிருக்கிறாங்க. அரபி ஸ்கூலில் படித்து அந்த நண்பர்களோடு பழகி நபிகள் நாயகத்தை பற்றி கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு நல்ல இன்னும் முஸ்லீம் மக்களுக்கு இணையாக அவர் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஆற்றல் வந்தது பிறகு அப்போ அந்த இஸ்லாத்தில் அந்த சொன்னதை நான் கடைப்பிடிக்கிறேன். அவர் சொல்கிறாரு 2.5% நாங்கள் அதை செய்தாகணுங்கிற அப்படி ஒரு சட்டம் இருக்கா? கடமை பாருங்கள், அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். 9 லட்சத்துக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாருன்னா 23,800,000 வாங்கி கொடுத்தாரு. பார்த்தோன்னா சலாம் அலைக்கும் சொல்கிறது, அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்கிறது, இந்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றுவார். தொழுகிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், அதே மாதிரி தொழுவார். இந்த குழந்தைங்களுக்கு பற்றாக்குறை இன்றைக்கும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நமக்கு வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவினங்கள் ஜாஸ்தி. சாமி, என்னுடைய பேர் திருப்பதி. ஆசிரியராக இருந்து கடந்த 2000 ரிட்டையர்ட் ஆனேன். இப்போ 24 வருஷம் ஆச்சு. ரிட்டையர்ட் ஆனால் சாதாரணமாக நடக்கக்கூடியதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஏதாவது நம்ம இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள முறையில் எஞ்சிய காலம் கழிக்கலான்னு மனதில் தோணுச்சு. அதுக்கு இந்த இடம் சன்மார்க்க குருகுலம் பொருத்தமான இடம் அப்படின்னு மனதில் தோன்றதுக்கு இன்னொரு காரணம், அவர் எனக்கு சித்தப்பா. சிறு வயசுலேருந்தே அவர் இடத்துல எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. திருவட்பா அந்த நூல் தெய்வமறையாக நினச்சி தப்பித்து கீழே கூட வைக்க மாட்டார். கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி அது ஏதாவது ஒரு நல்ல அது துண்டு நல்லா சுத்தமான இது இருக்குது, அதில் மேலே எடுத்து வைப்பார். அது மேலே வேறு எந்த புத்தகம் இருக்கக்கூடாது. அதை புத்தகம் நூல்னு சொன்னால் சாமி வருத்தப்படுவார். அது மறை சாமி அப்படி நினைக்கக்கூடாது. அது குரான் பைபிள் எல்லாம் அவர் அப்படி மதிப்பார். 1952 ஆரம்பிக்கப்பட்டது இந்த சன்மார்க்கம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த இடமெல்லாம் எப்படி வந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில வரலாறு. அவருக்கு வயது ரொம்ப கம்மி. இங்கே பள்ளியில் பாங்கு சொல்லுவாங்க, கேர்னு ஒரு பள்ளியில். இந்த பாங்கு சொல்கிற டயத்தில் அவர் குளிச்சுடுவார். அது அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு மனதில் ஒரு தாக்கம். அதிகாலையிலே இந்த நேரத்தில் அவங்க ஆண்டவனை பற்றி சிந்திக்கிறாங்க. இதுக்கு அவங்கள கூப்பிட்டதில் பங்கெடுத்தும்படி செய்கிறது ஒரு பெரிய புண்ணியமான காரியம். இதை வேறு யாருமே செய்கிறது இல்லையே. இது இவங்க தொடர்ந்து 1 நாள் 2 நாள் இல்லை, மழை முழுவதும், அது மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் காத்திருந்தாலும் எந்த பனிக்காலமாக இருந்தாலும் அதை கரெக்டாக செய்கிறாங்க. இந்த ஒழுங்கு இந்த வழிமுறைகள் ஏன் இந்த மக்கள் பாக்கி பேர் பின்பற்றுறதில்லை அப்படின்னு இது மேலே ஒரு தனியாத அவர் ஒரு ஆர்வம். வயதோ ரொம்ப கம்மி. அப்போ அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் ஐயா, பெரிய வருமானம் ஒரு இல்லாதவங்க. அதனால் நம்ம ஏதாவது குடும்பத்துக்கு உதவியாக இருக்கட்டும்னு மளிகை கடையில் சம்பளத்துக்கு சேர்றேன். இஸ்மாயில் ராவுத்தர்னு சொல்லி அந்த காலத்தில் பள்ளிக்கு பக்கத்தில் அவங்க கடை. அதில் தான் போய் மாதம் 10 ரூபா சம்பளம், மாதம் 10 ரூபா சம்பளம். அங்கே சேர்ந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற போது அந்த பாங்கு சொல்கிற டயத்துலலாம் இவர் அமைதியாக உட்காந்து இவர் தியானம் பண்ண ஆரம்பித்தார். அவர் பார்த்தாரு, ஓனர் கோபம் வரணும் இல்லைங்க,
வேலையை விட்டு போட்டு பார்த்துக்கணும். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. பரவாயில்லையே, இந்த பையனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு இருக்குன்னு சொல்லி அவரை ரொம்ப உற்சாகப்படுத்தி அவரை தட்டி கொடுத்து செல்ல பிள்ளையாக வச்சுக்கிட்டார். அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு மேற்கொண்டு படிக்கணும், சின்ன பையன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம்தான் அரபி ஸ்கூலில் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது. அது பாருங்களேன், அவருடைய கைப்படி ஆதரவற்ற அனாதைக்கு உதவுவோர் உலகம் அழியும் நாள் வரை சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பார்கள் என்று திருக்குரான் வேதமான இஸ்லாமிய திருமறை அருளிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்மொழி உள்ளதை எண்ணி இந்த பேரதிசயத்தை, இது பேரதிசயம் சொல்கிறார். அப்படி இருந்தவர் தான். அப்புறம் இவர் வகாப் பற்றி சொல்கிறாருங்க. இவருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த அந்த சமுதாயத்தை இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரை பற்றி சொல்கிறார் பாருங்கள். இங்கே கீரனூரில் மஸ்ஜிது பரிபாலன சபையில் அந்த காலத்தில் தலைவராக இருந்து சயீத் முகமது ராவுத்தர்னு சொல்லி போட்டு அவர் தான் தலைவராக இருந்தார். அவர் காலத்தில் தான் அவர் உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி முஸ்லீம் மக்கள் தான் படிப்பாங்க, அதுதான் அனுமதி. அவர் தான் என்னாரு இது எல்லாருக்கும் இது போய் சேரணும்னு நினைச்சார் வள்ளலார் மாதிரி. அதனால் அவர் அனுமதி கொடுத்தாரு. அரபி ஸ்கூலில் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் இவருக்கு இடம் கிடச்சிது. அப்போ அதில் போய் சேர்ந்து படித்தார். ஏன்னா இவருக்கு உள்ளூரை அதுதான் ஆசை, இதை படிச்சுக்கணும்னு ஆசை. அதனால் அரபி கற்றுக்கிட்டாரு, குரானை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன தெரியுமோ இந்த சமுதாய மக்களில் சாதாரணமாக இருக்குன்னு அது நல்லா தெரியும். அதை நான் எழுதுவார், படிப்பார், அழகாக அதே மாதிரி தொழுவார். நம்ம மக்கள் வந்தால் பெரும்பாலும் அந்த இதில் தான் பேசுவார். அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஐயா இருக்கிற போது பார்த்தீங்கன்னா கீரனூர் சேர்ந்த அந்த முஸ்லீம் மக்கள், அதுலேயும் குறிப்பாக சொல்கிறாங்களே பெண் மக்கள் அப்போ கோசா இருந்தாலும் ஐயா பார்க்குறதுக்கு வருவாங்க. ஐயா பார்க்குறதுக்கு அது அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இங்கே ஐயா பார்க்க போனால் எல்லோரும் அனுபவிப்பாங்க. ஐயா இங்கே பார்ப்போம், அவர் அது சொல்லையாக சொல்லுவார், அவருக்கு தெரிஞ்சலாம் போடுவார். எங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் ஐயா சொல்கிறீங்களேம்பாங்க. நான் நபிகள் நாயகத்தினுடைய எல்லா சம்மந்தப்பட்ட நூல்களை பூரா படிச்சிருக்காருங்க. அதில் ஆய்வு நூல்கள் நிறைய படிச்சிருக்காரு. அதனால் அதில் ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருந்ததுனால அந்த மக்களும் விரும்பினாங்க. அப்படி அதுதான் தனக்கு அடிப்படையாக அடித்தளங்கிறார். அவருடைய நண்பர்கள் பாருங்கள், படித்து பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடு பயின்ற பள்ளி தோழர்களிலே அமரர்கள் சிராஜ் பாகவி, ஷேக் அப்துல் காதர், சின்னத்தங்கம், இப்ராஹிம், இவங்கெல்லாம் அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இவங்க கூடவே தான் இருப்பார் அப்போவே. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க இந்த இதில் இஸ்லாத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க, நபிகள் நாயகத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசக்கூடியவங்க. அதனால அவங்கள இவருக்கு பிடிக்கும். அவங்ககிட்ட இருந்து நிறையா கேட்டுக்கிறார். சிராஜ் பாகவி ஒரு பெரிய நூலே வெளியிட்டிருக்கிறாரு. ஐயாவும் அவரும் இணைபிரியாத தோழர்கள். ஆமாங்க. இந்த ஆசிரமம் இதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? தெருவில் ஒரு சின்ன வீட்டில், வாடகை வீட்டில் தான் முதல்ல ஆரம்பித்தார். அங்கேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற போது ஒரு சோதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, தீண்டாமை ரொம்ப வேகமாக இருந்த காலம். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை இவர் ஆதரித்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சார். அந்த குழந்தைங்களுக்கு குளிச்சு விடுறதுலேருந்து, துணிமணி மாற்றி விடுறதுலேருந்து, கல்வி கற்றுக் கொடுக்குறதுலேருந்து எல்லாம் செஞ்சார். அது ஒரு பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு எல்லா பிற மக்களுக்கெல்லாம். அவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, இந்த தெருவையே நீங்கள் இதனுடைய புனிதத்தன்மையே கெட்டு போச்சு அப்படின்னு நீங்கள் காலி பண்ணிடுங்க. சேவைக்கு அப்போவே எதிர்ப்பு வந்துருச்சு அந்த காலத்தில், அந்த தெருவில் இருக்கிற போதே. அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுனால வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் கட்டுப்பாடு பண்ணிடுவாங்க. கடையில் ஜாமான் கொடுக்க மாட்டாங்க, தண்ணி எடுக்க முடியாது பொது கிணத்துல. அப்போ எப்படி இருக்கிறது? அப்புறம் அதுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இங்கே பெருமா கோயிலில் புறம்போக்கு நிலத்தில் ஒரு குடிசையை போட்டு இதை ஆரம்பிக்கிற போது, ஆரம்பத்தில் பார்த்தா இங்கே வர்றதுக்கு அங்கேருந்து குழந்தைங்க தயாராக இல்லை. 2 குழந்தைங்க தான் வந்தாங்க. அப்புறம் படிப்படியாக அது குடிசை போட்டு ஆரம்பித்து 22 குழந்தைங்க சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அதை பராமரிக்கிறதுக்கு 2 ஆயாக்களையும் போட்டு அதை செய்துக்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு ஊதியமெல்லாம் கொடுக்கணுமில்லங்க, ஏதாவது செய்யணும் இல்லையா? அதுக்காக வெளியூர் போய் சன்மார்க்க கொள்கைகளை பற்றி பிரச்சாரம் பண்ணி
அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, வேட்டக்காரம்புதூர், காளியாபுரம் அந்த பகுதியெல்லாம் போவார் சாமி. அங்கே இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தயவாக இவருக்கு வேணுங்கிறதெல்லாம் உதவி பண்ணுவாங்க. அதை வாரத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்கே வந்து இதை கொடுத்துட்டு மறுபடியும் வசூலுக்கு போவார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோயிலில் குடிசை போட்டு இருக்கிறதையும் மக்கள் விரும்பலை. கோயிலினுடைய புனிதத்தன்மை கெட்டு போச்சுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் இல்லாத நாள் ஒரு நாள் இவர் வெளியே போயிருக்கிற சமயத்தில் அந்த குடிசையை பிரித்து எறிஞ்சிட்டாங்க. அந்த குழந்தைகளையும் வெளியே முடுக்கிட்டாங்க. அந்த நேரம் எப்பேற்பட்ட நேரம்னா நம்ம இக்கட்டான நேரம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் ஜனாப் அப்துல் வஹாப் ராவுத்தர்னு ஒரு புண்ணியருக்கு சேர்ந்த இடம். அந்த புண்ணியவான் வந்து எப்பவும் மாலை நேரம் இங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காக வருவார். ஒரு பெரிய தோப்பு, அதன் மத்தியில் ஒரு நல்ல அழகான கட்டடம். மாலை நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக வந்து இருக்கிற போது இந்த சத்தம் கேட்டு வேலைக்கு ஆரம்பித்து, என்னப்பா குழந்தைங்க அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, என்னென்னு பாருன்னு சொல்லி அனுப்ப அவர் போய் பார்த்துட்டு வந்து, ஐயா இப்படி ஆகி போச்சுங்க, குடிசையெல்லாம் பிரித்து எறிஞ்சிட்டாங்க, பிள்ளைங்களாம் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் 2 பேர் வேறு அந்த வார்டன்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிவிட்டு ஐயா வர வரையில் அந்த குழந்தைகளை ஆதரித்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகி போச்சு. 1 வாரத்துக்கு பிறகு தான் அப்புறம் ஐயா வர்றாரு. வந்து பார்த்துட்டு குடிசை இருந்த இடமே இல்லை, அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. அப்போ அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். நேரம் மசங்களான நேரம், இருட்டோடு வர்றாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு அவர் கையில் இந்த குழந்தைகளை ஒப்படைக்கிற போது குழந்தைகளை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அந்த காட்சியை பார்த்து அவர் மனசு இலகிருச்சு. ஐயோ, இப்படி யாரோ பெற்ற குழந்தைங்களுக்காக இவர் இவ்வளவு கண்ணீர் விட்டுறாரு, இப்படி ஒரு உத்தமனுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் மனசில் அவருக்கு ஆழமாக பதிஞ்சிட்டதுனால டக்குன்னு என்ன சொல்கிறாரு, ஐயா ஐயா இல்லை நீங்கள் அழுகாதீங்க, கஷ்டப்படாதீங்க, நான் இந்த நிலத்தையே உங்களுக்கு தானமாக கொடுக்குறேன்னு சொல்லி இது தானம் கொடுத்தது. எப்பேற்பட்டது ஒரு புண்ணியமான காரியம் பாருங்கள். இது இல்லைன்னு சொல்ல போனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அவர் சொத்து அல்ல, அவர் பேரில் இந்த சொத்து இல்லை, அவருடைய துணைவியார் பேரில் இருக்கிற சொத்து. சொன்ன உடனே அந்த அம்மா மறுவார்த்தை பேசாமல் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அப்படி சேர்ந்த சொத்து. அதில் தான் இன்றைக்கு இத்தனை பேர், அவர் பாத்திமா கிழி அவங்க கொடுத்தது தான் இது. அதனால் அப்படிப்பட்ட புண்ணியவதி கொடுத்தது மறக்க முடியுமா? அதனால தான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு சாமி என்ன ஒரு மரியாதை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கல்வெட்டில் அவங்களுடைய பெயரை போட்டு நன்றி செலுத்தினார். அதே மாதிரி காலையும் மாலையும் 2 வேளையும் அவங்க ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லி அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரையும் நடக்குது. அவருடைய காலத்துலேயும் நடக்குது. இப்போ அதை தொடர்ந்து நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம். காலை பிரார்த்தனை, மாலை பிரார்த்தனை, 2 பிரார்த்தனையிலையும் குழந்தைய சொல்லுவாங்க. ஆதரவற்ற நிலையில், நிர்கதியான நிலையில் இருந்த குழந்தைங்களுக்கு தன்னுடைய தோப்பு நிலத்தை தானமாக வழங்கிய ஜனாப் அப்துல் வஹாப் ராவுத்தர் ஐயா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் இருப்பாங்க. அமைதியாக இருந்து தியானம் செய்வாங்க. அது 2 வேளையும் நடக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐயா மேலே அவர் தங்கியிருந்த அறைக்கு ஜனாப் அப்துல் வஹாப் ராவுத்தர் நிலையம்னே பெயர் வச்சார். அவர் இருக்கிற காலத்திலேயே அவருடைய புகைப்படத்தை வச்சு வணங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். எவ்வளவோ முயற்சி பண்ணி அது மாத்திரம் கிடைக்கவே இல்லை. அந்த காலத்தில் புகைப்படம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப அரிதாக இருந்த விஷயம் இல்லைங்க. 1952 53 பெரிய அளவில் இல்லைங்க. எங்கேயாவது டவுனில் இருக்குங்க, அங்கே போகணும். அது இன்னி எடுத்தாங்களே என்ன தெரியல. அவரும் முயற்சி பண்ணி பார்த்தா, அதுக்கு முன்னாடி நாங்களும் முயற்சி பண்ணோம். இங்கே அவருடைய நண்பர்கள் அவங்களும் திரளாவி கிடச்சி. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் ஊர் மூலமாக இது யாருக்காவது தெரிஞ்சு கிடச்சி அவங்க மூலமாக ஒரு போய் கிடச்சிதுன்னா பெரிய அளவில் இங்கே மாட்டி அவருக்கு நாங்கள் வழிபாடு செய்யணும். அது எங்களுடைய ஆசை. ஞாபகசாமி அதனால் அதையெல்லாம் எப்போவோ செஞ்சார்னு நினைக்க முடியாது. காலத்தினார் செய்த உதவி சிறிதெழிலும் ஞானத்தின் மான பெரிதில்லையா. அது வள்ளுவர் சொன்ன வாக்கை நாங்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சுக்கிட்டதுனால அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு இன்றைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்படிங்க நீங்கள் கட்டமைச்சு எப்படி கொண்டு போகிறீங்க? இப்போ பெற்றோர்கள் இல்லாத குழந்தைங்களுக்கு கல்வி கொடுத்துட்றீங்க, 12th வரலும் படிக்க வச்சுட்டு மேலே அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நல்லா 5ஆம் வகுப்பு தொடக்கம். அப்போ அதுக்கடுத்தது அது நடுநிலை பள்ளியாக மாறுது 8ஆம் வகுப்பு வரையில். 8ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே அவங்கக்கிட்ட ரெக்கார்ட்ஸு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஐயா சிந்திச்சார், 8ஆம் வகுப்போடு அனுப்பிச்சிட்டா இந்த குழந்தைங்க பின்னால் படிக்காமல் இருந்தால் அது வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லி போட்டு
12th வரையிலும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. படிப்படியாக அப்புறம் என்ன பண்ணோம்னா, இதிலிருந்து இங்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அந்த குழந்தைகளை படிக்க வச்சு அந்த +2 முடித்து என்ன மதிப்பெண்கள் கிடைக்குதோ அந்த பேஸில் அவங்களுக்கு எது எது சூட்டபுளாக இருக்குமோ பொருத்தமானதில் சேர்த்து படிக்க வச்சு அவங்களுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது. இப்போ பிஎஸ்சி நர்சிங் முடித்த குழந்தைங்க நர்ஸாங்க வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க. அதே மாதிரி இப்போ டிகிரி முடிச்சுட்டு அவங்களுக்கு எதாவது முடிஞ்சுன்னா டிகிரி முடித்த உடனே அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இல்லை, ஏதோ டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க. இதுலாம் போய் படித்து இன்றைக்கு நல்ல போஸ்ட்லாம் இருக்காங்க. குருகுலத்தில் படித்த குழந்தைங்க பெரிய பெரிய பொறுப்புலலாம் இருக்கிறாங்க. அப்படி எத்தனை பேருங்க வெளியில் எங்கேருந்து படிச்சுட்டு போய் இப்போ படிச்சுட்டு போனவங்க நிறையா இருக்கிறாங்க. இப்போ தற்சமயம் படிக்கிறவங்களும் 13, 14, 17 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போவும் அதெல்லாம் நம்முடைய நிதி உதவியோடு படிக்கிறாங்க. இந்த நிதி உதவி எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொருத்தரும் ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க. குருகுலத்துக்கு ஒரு அது பெரிய சுமை இல்லை. குருகுலத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய நிதியும் நம்ம படித்து கவர்மெண்ட் உத்தியோகமோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஐடி ஃபீல்டோ இந்த மாதிரி போயிருக்காங்களா? இருக்காங்க நிறையா இருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் தொழிலதிபர்களாகவே இருக்கிறாங்க. பொள்ளாச்சியில் ஒரு ஐயா இருக்காங்க, ஆண்டுதோறும் வர்றாங்க, நிறைய உதவி பண்ணுறாங்க. அவர் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற போது ஐயா ஒரு நாள் பார்த்து லீவு நாளில் மேலே நெடுஞ்சாங்கடையாக விழுந்து காலில் விழுந்துக்கிட்டு அழுகிறாரு. ஏப்பா அப்படின்னு, எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது, என்னால் படிக்க முடியல, என்னை எங்கேயாவது சேர்த்து விட்டுருங்க, ஒர்க் ஷாப்பில் எதையாவது சேர்த்து விட்டுருங்க, ஒரு வேலை பழகிக்கிறேன்னு. ஐயா ரொம்ப தூரம் சொன்னார், தம்பி 8ஆம் வகுப்புங்கிறதே ரொம்ப குறைந்த கல்வி, இது முடித்து +2 வரையிலும் படிக்கணும், அப்போ தான் ஏதாவது உங்களுக்கு பயன்படும்னு சொல்லி பார்த்தாரு. முடியவே முடியாது, என்னை எப்படியாவது சேர்த்து விடுங்கன்னு சொல்லி சொன்னார். சரி, வேறு வழியெல்லாம் கொண்டு போய் கோயம்புத்தூரில் சுப்பையா பவுண்டரின்னு சொல்லி பெரிய ஒரு நிறுவனம், அதில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அந்த தம்பி அங்கே போய் இருந்து தொழிலை பழகி தனியாக அப்புறம் நண்பர்களோடு சேர்ந்து இவர் சொந்தமாக ஆரம்பித்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் தனியாக ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு வந்துட்டார். இன்றைக்கி அவருடைய குழந்தைங்க பேர குழந்தைங்க எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவர் வருஷமெல்லாம் இங்கே அன்னதானம் பண்ணுவார். இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க ஏன் வேணான்னு அவர் அதை சொல்லுவார், என்னுடைய கதை இது. இப்போ நான் சொன்னாலும் சொல்லுவார், நான் படிக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயா காலை பிடிச்சி என்னை கொண்டு அதில் சேர்த்து உடச்சி சேர்த்து விட்டார். எப்படியோ நான் உருட்டு பெருட்டு வந்துட்டேன். ஆனால் எல்லோரும் இந்த வழியை பின்பற்றாதீங்க, படிப்பு ரொம்ப முக்கியம். நான் அது தெரிஞ்சதுனாலே எனக்கு இல்லாத என் குழந்தைகளையெல்லாம் நல்லா படிக்க வச்சேன். அவங்க இங்கே படித்தாங்க, அந்த குழந்தைங்க அவங்க குழந்தைங்க இன்றைக்கி இப்போ அமெரிக்காவில் படிக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அப்போ கல்வி எவ்வளவு உயர்வான இடத்துக்கு கொண்டு போகுது பார்த்துங்க. நல்லா படிங்க. இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு அந்த காலத்தில் இல்லை. நீங்கள் அது பார்த்தா இப்படியெல்லாம் உணவு அடே அப்பா நினச்சி பார்க்க முடியாது. அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் ஐயாவே சொல்லியிருக்காரு, 2 வேளை சாப்பாடு சில சமயங்களில் கிடைக்கும், சில சமயங்களில் இரவு ஒன்றும் இருக்காது. அப்போ இந்த குழந்தைகளை பட்டினியை போட முடியாதே. என்ன பண்ணுவாங்க, பொரி கடைக்கு போய் பொரி வாங்கிட்டு பொரியும் கொஞ்சம் கடலையும் கலக்கி கொடுத்துட்டு ஒரு சுக்கு காப்பி வச்சு கொடுப்பாங்க. குழந்தைங்க பசியோடு எப்படி படுக்க வைக்கிறது? இன்றைக்கி அதெல்லாம் மாறி குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு, தரமான உணவு வயிறார கொடுக்குறோம். இந்த வகாபராவ்தர் அப்படிங்கிறவர் மூலயமா அவர் நிலத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஒரு சன்மார்க்க குருகுலம் உருவாகிருக்கு. ஐயா அதை மறக்காமல் இருந்ததுனால தான் அவங்களையெல்லாம் இந்த நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சி நிர்வாகத்துக்குள்ளே ஐயா இருக்கிற காலத்திலேயே இந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. இதை விட எல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மத நல்லிணக்கத்துக்கு சன்மார்க்க குருகுலம் ஒரு முன்மாதிரியான இடம், ஒரு ரோல் மாடல் மாதிரி. மனித சமுதாயத்தில் ஜீவகாருண்யத்தை வள்ளலார் சொன்னார். வள்ளலார் ஜீவகாருண்யத்தை சொல்கிறதுக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னால் நபிகள் நாயகன் சொன்னதை அப்படி படித்தார். அதனால தான் அவருடைய திருவிருப்பால் பல இடத்துல இந்த தாக்கம் வந்திருக்குது. நிறைய பேர் இது சொன்னால் வள்ளலாருக்கு ஏதாவது பெருமை குறைக்குன்னு நினச்சிக்கிட்டு இதை மறைக்கிறாங்களோ அல்லது தெரிஞ்சு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ தெரியல. ஏன்னா இதையெல்லாம் கற்றுக்கொண்டவர், ஓதாமல் உணர்ந்த ஞானி. யார் எதை சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி மாணிக்கவாசக பெருமான குருவாக ஏற்றுக்கிட்டவர் வள்ளலார்.
நபிகள் நாயகத்துடைய சிந்தனைகள் எல்லாம் அவருடைய கோட்பாடில் வருது. அதனால தான் என்ன பண்ணாருங்க, இதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த பணியை செய்யணும்னு சொல்லி சொன்னார். அதனால தான் வள்ளலாருடைய வழியில் எல்லாம் இயங்கிறதுக்கு அடிப்படை ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது நபிகள் நாயகர் மாதிரி பெரியவங்க. அதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் வள்ளல் பெருமான் அப்படி சிந்திக்க ஆரம்பித்தார். என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனேன்னு சொன்னது வள்ளலார் ஒருத்தர் தான். அவருக்கு ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இரவாத தேகம் கொடுத்தாரு, இறந்தவரை எழுப்பி காட்டக்கூடிய வல்லமையை கொடுத்தாரு. யான் புரிதல் வேண்டுங்கொள் இவ்வுலகில் செத்தாரை மீள உயிர்ப்பித்தல் வான் புரிந்த நல்ல அம்பலத்தான் நல்லருளால் அந்தோ நான் மேற்போர்த்த கம்பளத்தால் ஆகும் கழித்துன்னு ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பவம், உண்மை சம்பவத்தை சொல்கிறாரு. ஒருத்தர் சின்ன வயசில் இறந்துட்டாராமா சென்னையில் இருக்கிற போது. அப்போ அவங்க அந்த துயரப்பட்டதை பார்த்து மனசு கேட்காம, அப்போ ரொம்ப இறக்க சுபாவம் அதிகம் உள்ளவர் வள்ளலார். அப்போது மேலே போட்டிருக்கக்கூடிய துணியை எடுத்து மேலே போட்ட உடனே அந்த குழந்தை, அந்த பையன் எந்திரிச்சிட்டான். அப்போ இறந்தவர் எழுப்பி காட்டக்கூடிய வல்லமையை ஆண்டவன் கொடுத்துருத்துட்டார். அப்படிப்பட்ட அருளாளரே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதையெல்லாம் கொடுத்த ஆண்டவன் இன்னொன்றும் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு, எனக்கு என்ன நீ கொடுத்து என்னை வழிபடுத்தினையோ அது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், எனக்கு கிடைச்சா போதும்னு எனக்கு திருப்தி இல்லை. அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா, அப்போ ஆண்டவன் சொன்னதாகத்தான் சொன்னல, சன்மார்க்கங்கிற கொள்கையை உலகத்துக்கு பரப்புங்கிறார். சன்மார்க்கங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. சக மனிதனை நேசிக்கணும். ஒருவன் பசியோடு இருக்கிற போது நான் மாத்திரம் வயிறார் உண்பது பாவம்னு நினைக்கணும். அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், அவனுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக்கிறணும். இதுதான் கொள்கை. இது நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, எல்லா மத பெரியவர்களும் இதை வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஒன்றும் புதுசாக இல்லை. நாங்கள் உறுதியாக இதை பின்பற்றுவதற்கு என்ன காரணம்னா இதுதான். ஏழைக்கு இரக்கமே என் உயிருங்கிறாரு வள்ளலார். வேறு எதையும் சொல்லாமல் இதை நான் வலியுறுத்துகிறாரு. அரபி ஸ்கூலில் படித்து அந்த நண்பர்களோடு பழகி நபிகள் நாயகத்தை பற்றி கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு நல்ல இன்னும் முஸ்லீம் மக்களுக்கு இணையாக அவர் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஆற்றல் வந்தது பிறகு யோசித்து பார்த்து, இந்த மக்கள்னால நம்ம முன்னுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரையிலும் அவர் காலம் உள்ள வரையிலும் அந்த சமுதாய மக்களை அவர் மறக்கவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தால் நீங்கள் எப்படி ஒருத்தர் பார்த்தோன்னா சலாம் அலைக்குன்னு சொல்கிறது, அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொல்கிறது, இந்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றுவார். தொழுகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், அதே மாதிரி தொழுவார். அதில் ஆமாங்க, இங்கே அதெல்லாம் எப்படி சலாம் சொல்லுவார். அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் கேட்டால் ஐயா விளக்கம் சொல்லுவார். ஏங்க ஒரு பெரிய ஒரு உத்தம புத்திரன், அவங்களுக்கு சந்தேகம் வருமா, அவங்க இது ஐயாவுக்கு தெரியுமா தெரியாது டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஐயா அவ்வளவு தெளிவாக சொல்லுவார். அவங்க அஜரத்துக்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. திண்டுக்கல்லேருந்து ஒரு முறை ஒரு அஜரத்து வந்தார். இங்கே சர்வ மத மாநாடு நடத்துவோம். இஸ்லாத்திலிருந்து மக்கள் வருவாங்க, கிறிஸ்துவ மக்கள் வருவாங்க, சர்வ மதத்துலேயும் இருந்து வருவாங்க, ஜெயிலில் இருந்து வருவாங்க, எல்லோரும் கலந்துக்குவாங்க. அப்போ உட்காந்து எல்லாம் இது பண்ணி கொஞ்சம் நேரம் சாவகாசம் உட்காந்து பேசுவாங்க. அப்போ எல்லா இதில் இருந்து சில விஷயங்களை எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஐயா அது கரெக்டாக விளக்கம் சொல்லுவார். ஜெயின் மதத்தவங்க சொல்கிறதுக்கும் கரெக்டாக அதுக்கு விளக்கம் சொல்லுவார். அது எந்த வழிமுறையில் வந்தது, அதுக்கு யார் பேஸ் பண்ணுது, அதனுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். பைபிளுக்கும் சரி குரானுக்கும் சரி சொல்லுவார். இதனுடைய வரலாறு தோன்றியது எப்படி அப்படின்னு ஐயாவே ஒத்துக்கிட்டு சொன்ன சமாச்சாரம் அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால சொல்கிறார். சாமி 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர் நபிகள் நாயகம், 200 வருஷத்துக்கு முன்னால் வந்தவர் வள்ளலார். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன கருத்துக்கள் இவருடைய மனதில் பதிஞ்சனால வள்ளலார் அதையே கையில் எடுத்துக்கிட்டு தான் அவருடைய திருவருப்பாவில் அங்கங்கே சொல்கிறார். அது கண்டிப்பாக அந்த தாக்கம் தான் ஆகும். இல்லை பிறவி ஞானத்தில் இதை எல்லாத்தையும் அவர் கற்றுக்கிட்டார். அப்போ அது நபிகள் நாயகம் சொன்ன அந்த திருக்குரான் மாத்திரம் என்ன விதிவிலக்கா, அதில் இருக்கிற செய்திகள் தானே அவருக்கு சேர்ந்துருக்குமில்ல, இது நாம் யூகிக்கலாமே. ஒரு நாள் வேகாத வெயில் 4 ரோடில் காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பெரியவர். இங்கே வர்றாரு அவர், இங்கே பணம் கட்டுறாரு, குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு பணம் கட்டுறாரு. அவரை பார்த்தா அப்படி தோணவே இல்லை, அவ்வளவு தோற்றமும் பாவமாக இருக்குது. அவரை இங்கே அவர் அடிமைப்படுத்தோடு பேசிகிட்டு இருக்க எனக்கு ஐயா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நான் கேட்குறேன்.
மார்க்கெட்டில் முன்னால் வெத்தலை விற்றுக்கிட்டு இருப்பானுங்க, பார்த்துருப்பீங்க. அட ஆமாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு கொடை ஒன்று அங்கே வச்சு அந்த நிழலில் உட்காந்துக்கிட்டு வெயிலும் கொடூர வெயில், அதில் வெத்தலை வச்சுக்கிட்டு இருப்பார். அதில் என்ன வருமானம் வருங்க சாமி? பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் முடிச்சு அதாவது தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க புருஷன் முன்னாடி 2 பேர் தான். இவங்களுக்கு வருமானத்துக்கு ஏதாவது வேணுமில்ல, அந்த வியாபாரம் பண்ணுறாரு. அந்த வியாபாரத்தில் வர்ற லாபத்தில் சேர்த்து வச்சு 4000 ரூபா கொண்டு வந்து கட்டுறாரு. யோசிச்சு பாருங்க. அது பெருசுங்க. நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் 4 லட்சம் கொடுக்கட்டும், அது 2வது இடத்துல இருக்குது. 4 ரோட்டில் நின்று ரொம்ப நேரம் ஆச்சு, இனி பஸ்ஸு இனி எப்போ வருது என்ன, நடந்தே வந்திருக்கிறார். நான் அப்படி ஐயா எந்திரிங்க, உங்கள் காலில் விழுந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு. ஐயா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவரை சாப்பிட சொன்னேன். இல்லைங்க, எனக்கு இந்த நேரத்தில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, காலையிலே ராத்திரிங்க சாப்பிடுவேன். அப்புறம் என்னதான் சாப்பிட்றீங்கன்னா, ஒன்றும் வேணால் எதுவும் மோர் வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னா 1 டம்ளர் மோர் சாப்பிட்டு போயிட்டார். இன்னும் எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்குது. அதானுங்க, அதுதான் தியாகம், அதுதான் சேவை. அதனால் அப்படி அந்த பெரியவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் மக்களுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டேன். நான் முதல்ல கொடிக்காய் வச்சுருந்து நானே எல்லாம் செஞ்சேன். இப்போ முடியல, நான் இப்படி வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கிறேனுங்க. பசங்கள்லாம் எல்லாம் தயாராகிட்டாங்க. நான் அந்த நேரத்துக்கு பள்ளிக்கு போவேன், தொழுவேன், வருவேன், அவ்வளோதான். பக்கத்துலேயே பள்ளி இருக்குது, மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் தானுங்க பள்ளி, ஒரு 8 போயிட்டு வருவேன். இதுதானுங்க இப்போ என்னுடைய கடமைங்கிறார். அப்போ அந்த இஸ்லாத்தில் அந்த சொன்னதை நான் கடைப்பிடிக்கிறேன். அவர் சொல்கிறாரு 2.5% நாங்கள் அதை செய்தாகணுங்கிற அப்படி ஒரு சட்டம் இருக்கா? கடமை பாருங்கள், அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அதை சட்டப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க, செய்கிறாங்க. இதெல்லாம் தான் ஐயாவுக்கு மேலே ஒரு மரியாதை ஏற்படும். இப்படி யாராவது சில வழிமுறைகளை எங்காவது பின்பற்றுறாங்களா? இருக்கும், இதிலே அதை கண்டுக்கிறது இல்லை. அதனால்தான் இது மேலே இவ்வளவு தாக்கம், ஆர்வம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பேசிக் தான். வகாபுராத்தருடைய வாரிசுகள் ஏதாவது வராங்களா? யாரும் இல்லைங்கய்யா, ரொம்ப அவங்கவுங்க அங்கே இருக்கிறாங்க. இங்கே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, பேரன் பேத்தின்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிறாங்க. அவங்க இங்கே ஈடுபாடோடு இருக்காங்க. நாங்கள் விழாக்கு சொன்னால் போய் அழைப்புதல் கொடுப்போம், வருவாங்க. அவங்கள நாங்கள் மேடையில் கௌரவப்படுத்தி செய்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம கூட ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க. சொல்லணும், இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எல்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எதிர்மா எல்லாரும் இங்கே படிக்கிறாங்க. இப்போது குறிப்பாக இஸ்லாம் மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க. அது இந்த கடந்த 2-3 வருஷமாகவே நிறைய மாற்றம். இங்கே +2லெல்லாம் நல்ல மார்க் வாங்கினாங்க, கட் அவுட் வெளியே வச்சோம். 10th நல்ல மார்க் வாங்கினாங்க. ஐயா, இப்போது பொருளாதாரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாநிலத்தில் மட்டும் இருந்து தான் நமக்கு வருதா, இல்லை இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க வெளிநாட்டு அப்படிலாம் அது உதவி பண்ணுறாங்க சாமி. நியூசிலாந்துலேருந்து வருதுங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, மலேசியாவிலேருந்து வருது, சிங்கப்பூர்லேருந்து வந்து, கனடாவிலேருந்து வருது, இங்கிலாந்துலேருந்து வருதுங்க. எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சு வர்றாங்க. அங்கேருந்து அவங்க பணம் அனுப்பிச்சிடுறாங்க, இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மலேசியாவிலேருந்து தொடர்ந்து ஒரு குரூப்பு வருஷம் இங்கே வர்றாங்க. இங்கே நேர்லையும் கொடுத்து போட்டு இங்கே நம்மளோட உணவு அருந்திட்டு போவாங்க. அதனால் அன்றைக்கு ஒரு சிறு விதையாக போட்டது இன்றைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக அது விருட்சமாக மாறி அவ்வளோ பேருக்கு நிழலை கொடுக்குது இல்லைங்களா? இதுக்கு அடிப்படையாக பேசா இருந்து அது வளர்கிறதுக்கு துணை செஞ்ச புண்ணியவான நான் மறக்க முடியுமா? அவர் தான் முதல் கருணை செஞ்சவர். அதனால் இந்த நிறுவனம் இருக்கிற காலம் வரையிலும் அவருடைய பேர் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு இடத்துல கூட வேணாம். அதனால் சன்மார்க்க குருகுலத்தினுடைய 25வது ஆண்டு விழாவில் ஐயா ஒரு புக்லெட்டு வெளியிட்டாங்க. அதில் இதை விடவும் பிரமாதமாக எழுதியிருக்கார். மகாபுராவத்தரை பற்றி அவ்வளவு எழுதியிருக்கிறார். அதனால் நாங்கள் அவருக்கு இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா ஒரே ஒரு மனக்குறை தான், எங்களுக்கு அவருடைய புகைப்படம் கிடைக்கல. அது இருந்தால் தெய்வத்தை வழிபடுற மாதிரி வழிபட்டுக்கிட்டே இருப்போம். மாண்புமிகு அமைச்சர் அர சக்கரபாணி ஐயா அவங்க உணவு மற்றும் உணவுப்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருக்கார். ஜெயிச்சு வந்த உடனே முதல்ல ஐயாவை பார்த்தாங்க. அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரையிலும்
இந்த குருகுலத்தினுடைய வளர்ச்சியில் இதனுடைய எல்லா பணியிலையும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. 1 2 இல்லைங்க, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சிரமத்தில் இருந்த காலத்தில் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. அப்போவே ஐயா அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணார். அதை தொடர்ந்து ஐயாவுடைய காலத்துக்கு பிறகு இது கட்டுக்குலையாமல் போகணும்னு சொல்லி போட்டு ரொம்ப கவனம் எடுத்து அவர் மறைமுகமாக இதை கண்காணிக்கிறதுக்கு ஆள் வச்சு ஒழுங்காக செய்கிறாங்களா, வேறு யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களான்னு பார்க்க சொல்லி அதிலெல்லாம் சின்ன சின்ன இதுகளை சலசலப்பு வந்தது. அதையெல்லாம் அவர் முன்னுக்கு நின்று கரெக்டாக அதை ஒழுங்குபடுத்தி இன்றைக்கு சரியான பாதையில் போகிறதுக்கு சாமி அவங்க உதவி பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த குழந்தைங்களுக்கு பற்றாக்குறை இன்றைக்கும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நமக்கு வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவினங்கள் ஜாஸ்தி. ஏன்னா கூடுதல் செலவு வருது. இங்கே மாத்திரம் இது நடக்கிறதில்ல. வெளியே சாப்பாடு போகுது 100 பேருக்கு ஊருக்குள்ளே, பழனியில் 200 பேருக்கு சாப்பாடு போகுது. வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். ஆமாம், அதே மாதிரி செலவினங்கள் பார்த்தா அன்றைக்கு இருந்த செலவினம் வேறு, இன்றைக்கு இருந்த செலவினம் வேறு. ஆசிரியர்களை அதிகப்படி ஆசிரியர் நியமிச்சிருக்கிறோம். அரசு கொடுத்துருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு போதாது. அப்போ அடிஷ்னலாக சில டீச்சர்ஸ் போடுறோம். அவங்களுக்கு நிர்வாகத்திலிருந்து சம்பளம் கொடுக்குறோம். அதுக்கு கூடுதல் சுமை. அப்படியெல்லாம் செய்யும்போது நமக்கு பொருளாதார தேவையாகுது. இப்போ டீச்சர்ஸ் என்ன கல்வி தகுதிங்க? எல்லாம் ஏறக்குறைய எம்ஏ பிஎட் முடித்தவங்க தான் இருக்காங்க. செகண்ட் டிகிரேடாக இருந்தும் கூட கல்வி தகுதியை உயர்த்திக்கிட்டாங்க. எல்லாம் எம்ஏ பிஎட் கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சிருக்காங்க. பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஆமாங்க, ரொம்ப அதுக்கு தனியாக வார்டன் இருக்காங்க. அது எல்லாம் எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஊதியம், நல்ல சௌகரியத்தோடு வச்சுருக்கிறோம். அரசு எல்லாம் இங்கே தங்கியிருக்கணும். வாரத்தில் 1 நாள் லீவ் இருக்குது, அது 2 நாள் சேர்த்து போகலாம், வரலாம், இருந்துக்கலாம். எல்லா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாத்துக்கும் இங்கே சௌகரியம் இருக்குது. நல்ல நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்களும் மனப்பூர்வமாக நம்ம சர்வீஸ். அந்த முதியோர் இல்லத்துக்கும் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி லீவு நாளில் என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அவங்க? அது பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு காலையிலேருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரையில் அவங்களுக்கு பள்ளிக்கு சார்ந்த கடமைகள். மத்தியானத்துக்கு மேலே ஃப்ரீயாக விட்டுருவோம். அவங்களுக்கு பிஇடி போட்டிருக்கிறோம், விளையாட்டு. எப்படியாவது மாதம் இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே கூட்டிகிட்டு போவோம். குழந்தைங்க ஒரு வெளியே போயிட்டு வரலாம். அப்புறம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு கேட்டிங்கள, பெரியவங்களுக்கு அது மாதிரி தான். அவங்களுக்கு பொழுது போகிறதுக்கு நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். டிவி இருக்குது, நல்ல படங்கள் போட்டு காமிப்போம். அது பண்ணுவாங்க. உள்ளேயே வாக்கிங் பண்ணிக்கலாம். எல்லா சௌகரியமும் அவங்களுக்கு. வாரத்துக்கு 2 நாள் அவங்களுக்கு. ஆமாங்க, அவங்க ஃப்ரீயாக இருக்குது. நாள்தோறும் அவங்களும் இயன்ற அளவு அந்த யோகாவில் செய்வாங்க. குழந்தைக்கு செய்கிற மாதிரி. குழந்தைங்களுக்கு காலம்பரம் பிரேயர் முடிஞ்சோடனே எல்லா குழந்தைகளும் கம்பல்சரியாக யோகா செய்வாங்க. கொஞ்சம் நேரம் யோகா எல்லாருக்கும். அது மாதிரி அந்த பெரியவங்களுக்கு சின்ன சின்ன பயிற்சி 1ஆவதுலேருந்து 12ஆவது வரல இருக்குது. ஆமாங்க, எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி அப்படிலாம் அது 2 வருஷமாக சேர்த்துருக்குறோம். அது சேர்த்துருக்குறோம். ஆமாங்க, அங்கேருந்து அந்த ஃபீடர் ஸ்கூல் மாதிரி. ஆமாங்க கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அவங்களுக்கும் அப்படிலாம் எந்த ஸ்கூல் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நம்ம. ஆமாம். இப்போ இடவசதி இல்லைங்க சாமி எங்களுக்கு. அதனால தான் கட்டணம் புதுசாக கட்டியிருக்கிறோம். டீச்சர்ஸ் பத்தில், அதனால் டீச்சர்ஸ் கேட்டிருக்கிறோம். அது இப்போ அவங்க வர வரையில் நம்ம நிதியிலிருந்து சம்பளம் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். அந்த குறைபாடு இல்லாமல் கொண்டுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். எல்லா ஸ்கூல்லேயும் குழந்தைகள் அதிகம் இல்லை, ஆசிரியர்கள் அதிகம் இருக்கிறாங்கங்கிறது இது. நம்ம ஸ்கூலில் தெய்வாதீனமாக குழந்தைகள் அதிகம் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் பற்றாக்குறை. அதனால் ஒரு 3 பேர்த்த வேறு ஸ்கூல்லேருந்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கே மாற்றி கொடுத்துட்டாங்க. இன்னும் மாற்றி கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆமாங்க, இங்கே இன்னும் சொல்லப்போனால் சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால், அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் கம்பேர் பண்ணால் நம்ம ஸ்கூலில் தான் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆமாங்க, இதுக்கெல்லாம் விதை போட்டது அப்துல் வஹாப் ராவ். கண்டிப்பாக ஐயா அவங்களுடைய கனவை நனவாக்குனால அவருடைய பங்களிப்பு முக்கியமான பங்களிப்பு. பஸ்ஸு, லைலாண்டு பஸ்ஸு, இதனுடைய ஒர்த்து 29 லட்சம். இதில் எதாவது பரிச்சயப்பட்டவங்க இருந்து இது வாங்கினா நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு யோசனை வந்துச்சு. அப்போ எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தாராவரம் NAH ஐயா அப்துல் ரஹ்மான் சொல்லி அவர்கிட்ட கேட்டால் எங்களுக்கு பஸ்ஸு எங்கள் பஸ் மாதிரி அனுப்பிச்சிடுவார். அதெல்லாம் ரேட்டு பேசுகிறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் அவர் ஒரு அமௌண்ட்டு சொல்லுவார், நாங்கள் அது கொடுத்துருவோம். அப்புறம் அதில் ஒரு அமௌண்ட்டுக்கு அனுப்புவார், அன்னதானத்துக்குன்னு கொடுத்துருவார். அப்படி எங்களில் வருது அப்படியே கொடுத்துருவார். அது ஒரு அமௌண்ட்டு கொடுப்பார்.
வடலூரெல்லாம் 2 நாள் டூருக்கு சொல்லிவிட்டு அவருக்கு என்ன வருமானம் வந்தாலும் கொடுக்க மாட்டார். கரெக்டாக இதை பண்ணிடுவோம். டூர்லாம் போயிருக்கீங்களா? அடிக்கடி போவோம். அப்போ அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் கேட்டேன். அப்புறம் பார்த்தா தெய்வமாக லைலாண்டு டீலர் இந்த பக்கம் அவர் தான். ஓஹோ. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்து எல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த பகுதியில் பூரா அங்கே தான் போகணும். அவர் சொன்னார், சாமி நான் அதுக்கு டீலராக இருக்கிறேன்னு. அப்போ அவர் முயற்சி பண்ணி அதிகாரிகள் மட்டத்தில் முயற்சி பண்ணி அப்புறம் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட்டாக வந்துக்கிட்டே வந்தது. அப்புறம் கடைசியில் உச்சபட்சம்னு என்ன கேட்டிங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய ஹை அத்தாரிட்டிஸ் யாரோ அவங்களையே மூவ் பண்ணி ஒரு டிஸ்கவுண்ட் வாங்கினார், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு. அதையெல்லாம் முடித்து வர்றபோது நமக்கு 29 லட்சத்துக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாங்கன்னா 23,800,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 6 பக்கம் கம்மியாயிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயங்க. நாங்கள் கூப்பிட்டு விழாவில் அவர் ரொம்ப கௌரவப்படுத்தி அமைச்சர் கையாளிய பொண்ணு அடப்பத்தை வச்சு நல்ல இதெல்லாம் பெரிய உதவி. எப்படி எங்களோட பயணிக்கிறவங்க எல்லாரும் எப்படி பார்த்தாலும் இந்த மக்கள் அதிகம் இருக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவன் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு லிங்க்கு வச்சுட்டாரு, ஒரு கணக்கு வச்சுருந்தாரு. நீங்கள் எலக்ட்ரீஷியன் பார்த்தீங்கன்னா இந்த அலங்கத்திலேருந்து ஒரு தம்பி வருவார், ஷாஜகான்னு சொல்லி. பெயிண்ட் கடைக்கார் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு ஒரு அப்துல் வகாப்னு சொல்லி அவர் வருவார். இங்கே வந்து பெயிண்ட் வேலை செய்கிறவங்க உடன்பேட்டையிலேருந்து யூசுப்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் கொண்டு வந்து ஆளுகளை விடுவார். அவங்க இங்கே தங்கி வேலை பார்ப்பாங்க, 1.5 ஷிஃப்ட்டு இங்கே தங்கி அவங்களுக்கு தங்கிறதுக்கு எல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துருவோம். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஆரம்பிப்பாங்க. பக்கத்தில் போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி எல்லா வகையிலும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் அவங்க எங்கள் கூட லிங்காக இருக்கிறாங்க. அதனால் அப்படி அந்த சமுதாய மக்களை மறக்கிறது இது எங்களுடைய கடமை தானே. அதையெல்லாம் விட இப்போது நீங்கள் அடிஷ்னலாக வந்து சேர்ந்துருக்குறீங்க. அதனால் ஏன்னா எங்கள் தெருவும் ஐயா அவங்க வீடு எல்லாம் ஒரு பக்கம் தானே, இதனுடைய எட்ஜு அது. அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஐயாவுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். நான் அங்கே இருக்கிற போது சாமி எல்லா வீடுகளும் நம்ம வாட்டில் நான் தாராளமாக போவோம். எல்லாரும் வீட்டுக்கும் செல்ல பிள்ளை நான். ஏமா ஏதாவது சொல்லுவாங்க, கொண்டு போய் கொடுக்குறது வாங்கிட்டு வர்றது, பணம் கைமாத்தெல்லாம் வாங்குறதுக்கு போனால் இல்லை புது நோட்டாக கொடுப்பாங்க. அவெல்லாம் ஊட்டியில் கடை வச்சுருக்குறாங்க, வெளியில் எல்லாம் கடை வச்சுருக்காங்களே, அவங்க வருவாங்க போவாங்க. இங்கே பார்த்தா எல்லாம் அங்கே வீட்டில் அம்மாமாருக்கு இருப்பாங்க. போய் சொன்னால் ஒரு வார்த்தை சொல்லாமல் உடனே எடுத்து கொடுப்பாங்க. வியாழக்கிழமை சந்தைக்கு போகிறதுக்கு பணம் தட்டுப்பாடாக இருக்குது. அப்பா போய் கைமாத்து வாங்கிட்டு வர சொல்லுவார். அதே மாதிரி போய் இப்போ கேட்டால் கொடுத்துருவாங்க. சொல்கிற டயத்துக்கு ஒரு நாள் முன்னாலே ஐயா கொடுத்துருவார் எங்கள் அப்பா. ஐயா அந்த மாதிரி நம்ம ஆசிரமத்துக்கு எங்கள் தாத்தாவில் அதான் பண்ணி நிறைய செய்திருக்காங்க, இன்றைக்கும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் உதவி பண்ணுறாங்க சாமி. அதாங்க இங்கே அன்னதானம் பண்ணுறதுலையே அவங்க நிறைய பேர் வர்றாங்க. அவங்க அந்த தீபாராதனை பண்ணுறதுல நின்றுக்குருவாங்க. சரி நாங்கள் கொடுக்குற அந்த விபூதியை இதை எடுக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய மத ரீதியான சம்பிரதாயங்கள் அது இருக்குது, அதை நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஆனால் இந்த குழந்தைங்க சாப்பிட்றாங்க, பெரியவங்க சாப்பிட்றாங்க, அந்த சந்தோஷம் போதும். அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மத நல்லிணக்க விழாவுக்கு நான் தாராபுரம் போயிருந்தேன். அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரத்தில் டவுன் பள்ளிவாசல் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அமைச்சரோடு கலந்துக்கிட்டேன் நான். அதனுடைய தலைவர் வந்து பஷீர் அகமது ஐயா, அவனுக்கு ரொம்ப வேண்டியவங்க. உண்மையிலே இந்த வரலாறு எல்லாமே சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி. ஆமாங்க, எந்த சமுதாய மக்களும் எல்லாரோடும் இணங்கி போகக்கூடியதான் சன்மார்க்கம். அதைத்தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். எல்லாரும் நம்முடைய உற்ற துணைதான். எல்லாத்தையும் விட உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். நீங்கள் இதை தேர்வு செய்தது ரொம்ப நல்லது. எங்களுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் இருக்கீங்க. சரி ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா.